தொடக்கத்திலேருந்து நான் இறை மறுப்புல இருந்தேன். அப்புறம் ஒரு தேசிய விடுதலைக்கு வரும்போது, என்னுடைய வழிபாடையும் சேர்த்து மீட்கிறது தான் என்னுடைய பெருங்கடமையா இருக்குது. ஒரு தேசிய இனத்தின் விடுதலையில மொழி, இனம், கலை, இலக்கியம், பண்பாடு, மெய்யியல், வழிபாடு எல்லாத்தையும் சேர்த்து மீட்கணும். அப்ப அப்படி வரும்போது எங்களுடைய இறை தேடி, வேர் தேடி நான் போகும்போது, என்னுடைய இறை எதுன்னு தெரியும்போது நாங்க தொடுறோம். நீங்க அப்படி இல்லையே, உங்களுக்கு இப்பதான் முருகனை தெரியுது அப்படின்னா இது எப்படி? நீங்க எடுத்தோடனே தொட்டிருக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்க இவ்வளவு காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு முருகன் மாநாடு. அதுலயும் நீங்க திருப்பரங்குன்றம் மலையில ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு 800 ஆண்டுகளுக்கு மேல அங்க வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள். எந்த பிரச்சனையுமே வரல. திடீர்னு அதுல தலையிட்டு அதை ஒரு பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கணும். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர், மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க. இந்திய மக்களின் ஒற்றுமை, ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமைன்னு பேசாமல் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க. அப்போ மக்களை மதங்களால் கூறு போட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் யார்? ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசுனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்கள். சரி, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கிட்ட வரி வேணான்னு சொல்லிடுவீங்களா? இல்லை மற்றவங்களுக்குலாம் ஜிஎஸ்டி 18 விழுக்காடு, இவங்களுக்கு 8 விழுக்காடு 10 விழுக்காடுன்னு அறிவிப்பீங்களா? பதில் இருக்கா? வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.